ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எப்படியாவது கார்த்தியோட மைண்டை வந்து பேசி டைவர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு விஜய். சூப்பரான ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே இந்த பக்கம் வந்து வராரு. ஸோ வந்து நீங்கள் பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காவேரி கேட்கா. பேசிட்டேன் அவர் உங்கள்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க காவேரி சொல்ல. காவேரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட நம்மக்கிட்ட வந்து விருப்பம் இருக்குது, சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. போனதுக்கப்புறமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து கார்த்தியும் பார்த்திங்கன்னா அப்படியே காவேரியை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் விஜய் சொன்னதையும் அவங்க அம்மா வந்து ஃபோனில் பேசுகிறதையும் வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. என்னங்க என்கிட்ட எதோ பேசணும்னு சொன்னீங்களாமே அப்படின்ற மாதிரி திரும்ப காவேரி கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, நான் யோசித்து பார்த்தேன், நம்ம 2 பேருக்கும் வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு கார்த்தி. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க நம்ம காவேரி. என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க நம்ம 2 பேருக்கும் வந்து செட் ஆகாது அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இல்லைங்க நான் யோசிச்சு பார்த்தேன், சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒத்து போகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது கேட்டு பயங்கரமாக கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து கார்த்தியும் வந்து கத்துறதை பார்த்துட்டு, பார்த்தீங்களா எவ்வளோ கோவப்படுறீங்க, அதுதான் வச்சு சொல்கிறேன், நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாதுங்க. என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில், ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க, நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, நல்லா தானே இது பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்னாச்சு உங்களுக்கு தேவையில்லாமல் எதுக்கு செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு வந்து காவேரி வந்து பேசுறதை பார்த்து, இங்கே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கோவப்பட்டால் அவங்களை எப்படிங்க பிடிக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து சொல்கிறத பார்த்துட்டு உடனே வந்து திரும்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க காவேரி. எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்க விஜய் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காருப்பா, நம்ம நினச்ச மாதிரியே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் காவேரி, என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில், உங்களுக்கு தாங்க எனக்கு செட் ஆகுது, தேவையில்லாமல் இங்கே பேசாதீங்க, தவிர்த்து கிளம்புறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கத்துறதுல எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இந்த மாதிரி பொண்ணுலாம் எனக்கும் செட் ஆகாது, இப்படிப்பட்ட பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க கார்த்தி. இது கேட்டதுக்கப்புறமா பயங்கரமாக டென்ஷனான காவேரி என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் இவ்வளோ கோவப்படுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, அதனால தான் அவங்களாம் வந்து எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொன்னது கேட்டதுவா, இங்கேருந்து கிளம்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் பயங்கரமாக கோவப்படுவேன், அதுக்கு தான் வேண்டான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி அப்படியே கிளம்பிடுறாரு. காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்செட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்க கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. டென்ஷனாக இருக்கிறத பார்த்து நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க, இப்போ போய் பேசலாம் காவேரிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னாச்சுங்க, ஏன் இவ்வளோ கோவமாக வந்து இருக்கீங்க, கிளம்பிட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாருங்க அவரை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுங்க, நீங்கள் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி தெரியாத மாதிரி காவேரி கிட்ட கேட்க, இங்கே பாருங்கள் அந்த ஆள் வந்து சரியான லூசுன்னு நினைக்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல, என்ன போயிட்டு அவன் வந்து அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கா, அவன் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கான் அப்படி இப்படி சொல்லிட்டு படப்படப்படன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட விஜயும் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல், சரி காவேரி மிஸ், எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இல்லைங்க தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இது செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கோவப்படுறதை பார்த்து அப்படி இப்படி சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு என்னை பற்றி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறது கேட்டு, உங்களையும் அப்படி சொல்லிட்டா என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்தேகம் வராத அளவுக்கு வந்து அந்த நபரை வந்து திட்டுறதும், சரி விடுங்க அப்படின்ற மாதிரி காவேரியும் அப்படி இது பண்ணுறதும். சரிங்க அவங்க என்னாச்சு கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இல்லைங்க அவங்க காரில் தான் இருக்காங்க, சரி வாங்க அப்படியே என்னையும் ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காரில் போனதுக்கப்புறமா 2 பேருமே வந்து பேசிட்டு வராங்க. காவேரி ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைங்க, சரிங்க எனக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அவர்கிட்ட கொஞ்சம் பேசி அவருக்கு எனக்கு பிடிச்சிருக்கா, சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து காவேரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஓகே நான் பேசுகிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாம் ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும், கண்டிப்பாக அவருக்கும் உங்களுக்கு பிடிக்குங்க, நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வர விஜய்க்கு ரொம்ப கொடுப்பாகுது. இவன் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே, நம்ம ஒன்று நினச்சா இவ ஒன்று நினச்சிட்ருக்காளே, நம்ம எண்டு கார்டு போகணும்னு நினச்சா இவ ஆரம்பிக்கிறா போல இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் வந்து நினச்சிட்டே வந்து வந்துட்டுருக்காரு. அந்த சமயத்தில் இடம் வந்ததும் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஓகேங்க, யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அங்கேருந்து காவேரி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி பார்த்திங்கன்னா இப்படி காரில் வந்துட்டு இருக்கும்போதே பயங்கர டென்ஷனாக வந்துட்டுருக்காங்க. ஏன் இன்னும் கோவம் போகலையா, எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருங்க, இல்லைங்க என்னால் அந்த இதுலேருந்து வரவே முடியல, எவ்வளோ திமிரு இருந்தால் என்னை பார்த்து கோபக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, இதை கேட்டு விஜய் வந்து மனசுக்குள்ளே வந்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. என்னங்க நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அமைதியாக வரீங்கன்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேட்க, இல்லைங்க யோசிச்சுட்டு இருந்தேங்க நீங்கள் சொன்னதை வச்சு அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாரு. இல்லைங்க என்ன இருந்தாலும் இப்படி சொல்லியிருந்துருக்கக்கூடாதுங்க, என்ன நினச்சிட்டு இருக்கான் மனசில் தேவையில்லாமல் பேசுகிறான் இல்லையா அப்படின்ற மாதிரி அப்படியே புலம்பிக்கிட்டே வராங்க. அதுக்கு வந்து காவேரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விஜயம் சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டே வராங்க. வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு வந்து விஜய் காவேரி ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப உள்ளே நுழைஞ்சதும் வந்து காவேரி பார்த்த நம்ம சார் தான் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஒருவேளை ரொம்ப வந்து சோகத்தோடு இருக்காளே, ஒருவேளை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டானோ நம்ம பேசுனதை வச்சு அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுறாங்க சாரதம்மா. உடனே வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க.
ஆமாம் நான் போயிட்டு வந்தேனே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு என்ன கேட்க மாட்டேன். இல்லடி நீ ஒரு மாதிரியாக இருந்த, அது மட்டும் இல்லாமல் இப்போ தானே நீ வீட்டுக்கு வந்த, அது கூட என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கேட்டு விசாரிக்க முடியுமா? உடனே கேட்டால் நீ கோவப்படுவ. என்னம்மா நீயும் வந்து கோவப்படுவேன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடி நான் வந்து சும்மா சாதாரணமாக தான்டி சொன்னேன், நீ சும்மா தேவையில்லாமல் பேசுகிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக. என்னடி நான் சாதாரணமாக தான்டி சொன்னேன், நீ ஏன்டி இவ்வளோ கோவப்படுற? பார்த்தியா நீயும் என்னை கோவப்படுறேன்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஆளாளுக்கு இதே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து காவேரி சொல்ல, வேற யாரடி உன்னை பற்றி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி சாரதாமாவும் அப்படியே பதுசாக பேசுறதை கேட்டு காவேரி வேற யார் எல்லாம் அவன்தாம்மா, என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசில், அவனுக்கு ரொம்ப பெரிய இதுவும் நினைப்பா, என்னை பார்த்து இது மாதிரி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி வந்து புலம்பி தள்ளுறாங்க. நீனு யார் எங்கே என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் வந்து தெரியாத மாதிரி சாரதம்மா கேட்க, அப்படியே தெரியாத மாதிரி கேட்காதம்மா, நான் இன்றைக்கி ஒரு பையனை பார்க்க போனேன்னு சொன்னால, ஆமாம் என்ன ஆச்சு போய் பார்த்தியாடி பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை தாம்மா போய் பார்க்க போனேன், அவன் வந்து இது மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் வந்து சாரதா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாரதாம்மாவும் மனசுக்குள்ள அப்படியே சிரிச்சுக்கிட்டு, ஓ அப்படியாடி சரி விட்டுட்டு அதுக்கேண்டி இவ்வளோ கோவப்படுற, அவனுக்கு உன் கூட வாழ்கிறதுக்கு கொடுத்து வைக்கலடி, அதை விட்டுட்டு நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற, போனால் போட்ட விடு, இவன் இல்லைன்னா வேற ஒருத்தன் வருவான் நல்ல பையனா அப்படின்ற மாதிரி வந்து சாரதாம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இல்லைம்மா என்ன இருந்தாலும் என்னை அப்படி வந்து பேசியிருந்துருக்க கூடாதம்மா, கோபக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாம்மா, இப்போ என்னை பார்த்தா தேவையில்லாமல் எதுக்கு என்னை வந்து சொல்லிட்டு இருக்கான், நல்லதமாக பேசிகிட்டு இருந்தா திடீர்னு இந்த மாதிரி வந்து பேசுகிறாம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேளை நம்ம பண்ண வேலை வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சாரதாம்மா வந்து மனசுக்குள்ளேயே வந்து யோசிக்கிறாங்க. சரிடி சரி நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, ஆக வேண்டிய வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா ஒரு பக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. என்ன தம்பி நம்ம வந்து நினச்ச மாதிரியே வந்து பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்கிட்ட பேச, ஆமாம் அத்தை சந்தோஷம் தான், ஆனால் காவேரி தான் ரொம்ப அப்செட்டாக இருந்தா, ஏதாவது கேட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்க, நடந்த விஷயங்களை பற்றி வந்து சாரதாம்மா விஜய்கிட்ட சொல்ல, சரிங்க அத்தை அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப கோவமாக இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதெல்லாம் விடுங்க தம்பி நான் பார்த்துக்கிறேன், அவளாம் வந்து சாதாரணமாகிடுவா தம்பி, இதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, இதோட ஃப்ரீயாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சாரதாம்மா சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை நான் ரொம்பவே அப்செட் ஆகிட்டேன் கொஞ்ச நேரத்தில், இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால தான் அந்த கார்த்தி வந்து வேண்டான்னு சொன்னான்னு சொல்லிட்டு காவேரிக்கு தெரிஞ்சால் காவேரி எந்த அளவுக்கு கோவப்படுவாங்க, இதுக்கப்புறமா இவங்க 2 பேரோட நிலைமை என்னவாக இருக்கும், அவங்களோட பயங்கரமான கோபத்துக்கு 2 பேரும் வந்து ஆளாவாங்களா, இல்லை இந்த விஷயம் வந்து தெரியாமலே போக போதா, வேற ஒரு பையனை இதே மாதிரி வந்து காவேரி பார்க்க போகிறாங்களா, இதுக்கப்புறம் விஜய் எந்த மாதிரி வந்து பண்ணி பேரையும் பிரிக்க போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.